கதை கேட்க விரும்பும் அனைவருக்கும் வணக்கம். காதலர் தினத்துக்காக ஒரு காதல் கதை சொல்லலான்னு இருக்கேன். காதலர்கள் தன் குடும்பத்தை எதிர்த்து காதல்ல ஜெயிச்சு திருமணம் பண்ணிக்கிறாங்க. அவங்களோட திருமண வாழ்க்கை நல்ல மகிழ்ச்சியாவே இருந்துச்சு. அவங்க திருமணம் முடிஞ்சு வந்த முதல் காதலர் தினத்தன்னைக்கு அந்த மனைவி தன் கணவன்கிட்ட கேட்டாங்க, "இந்த காதலர் தினத்துக்கு எனக்கு என்ன பரிசு குடுப்பீங்க?" அப்படின்னு. அதுக்கு அந்த கணவன் கேட்டாரு, "உனக்கு எந்த மாதிரி பரிசு வேணும்?" அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு அந்த மனைவி சொன்னாங்க, "இந்த உலகத்திலேயே தலை சிறந்த காதல் பரிசு எனக்கு வேணும்." அப்படின்னு கேட்டாங்க. உடனே அந்த கணவனும், "சரி, இந்த உலகத்திலேயே தலை சிறந்த காதல் பரிசை நான் உனக்கு காதலர் தினத்து அன்னைக்கு குடுக்குறேன்." அப்படின்னு சொல்லிட்டாரு. அப்புறம் அந்த மனைவி அந்த பரிசு என்னவா இருக்கும், எப்படிப்பட்டதா இருக்கும்னு நிறைய கற்பனைகள் அவங்களோட மனதுக்குள் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. அவங்க எதிர்பார்த்த மாதிரி அந்த காதலர் தினமும் வந்தது. அந்த கணவனும் கையில் ஒரு சின்ன மரப்பெட்டியோட வந்து அதை தன் மனைவி கிட்ட கொடுத்தாரு. கொடுத்துட்டு, "இதுதான் உலகத்தில் தலை சிறந்த காதல் பரிசுன்னு சொன்னாரு. அந்த மரப்பெட்டியை ரொம்பவும் மகிழ்ச்சியோட வாங்கிக்கிட்டாங்க அந்த மனைவி. வாங்கி அதை சுற்றி சுற்றி பார்த்துட்டு தன் கணவன்கிட்ட சொன்னாங்க, "இந்த பெட்டியை நான் திறந்து பார்க்க போகிறதில்ல." அப்படின்னு. அதை கேட்ட கணவன் அதிர்ச்சியானார். "ஏன் அதை திறந்து பார்க்க மாட்டேன்னு சொல்கிற?" அப்படின்னு கேட்டார். அதுக்கு அந்த மனைவி சொன்னாங்க, "இதில் என்ன பரிசு இருக்குன்னு எனக்கு தெரியாது. அந்த பரிசு என்னவா இருந்தாலும் சரி, அது என்னை பொறுத்தளவு அது தலை சிறந்த பரிசாக தான் இருக்கும். ஒருவேளை நான் கற்பனை பண்ண அளவுக்கு இல்லாமல் இந்த பெட்டிக்குள்ளே இருக்கிற பரிசு மதிப்பு கம்மியாக இருந்துட்டா, இது உலகத்தில் தலை சிறந்த பரிசாக இல்லாமல் போகலாம். அதனால் இதில் என்ன இருக்குன்னு தெரியாமலேயே இருக்கட்டும். அப்போ தான் இது தலை சிறந்த பரிசாகவே இருக்கும்." அப்படின்னு தன் மனைவி சொன்னாங்க. அதை கணவன் கேட்ட உடனே தன்னோட நோக்கம் நிறைவேறின மாதிரி மகிழ்ச்சி அடைஞ்சார். இப்படியே காலங்கள் கடந்து போச்சு. அவங்களுக்கு ஒரு ஆண் குழந்தையும் பிறந்துச்சு. அவங்களுக்கு பிறந்த அந்த பையன் அடிக்கடி கேட்பானாம், "அந்த பெட்டிக்குள்ளே என்ன இருக்குமா?" அப்படின்னு. அந்த பெண் சொல்லுவாங்க, "அது உலகத்தின் தலை சிறந்த காதல் பரிசு." அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அதை நான் பார்க்கணும் அப்படின்னு பையன் கேட்குறப்பெல்லாம், "இல்லை, நீ பார்க்கக்கூடாதுன்னு" சொல்லிட்டு அது பையன் கண்ணுக்கு படாத மாதிரி எடுத்து மறைச்சி வச்சுருவாங்களாம். இப்படியே காலங்கள் கடந்துச்சு. அந்த ஆணுக்கும் வயதாகி அவர் இறந்து போயிட்டார். அந்த பெண்ணும் வயதான காலத்தில் இருக்கிறப்போ அவங்க மகனை கூப்பிட்டு, "அந்த பெட்டிக்குள்ளே என்ன இருக்குது, அது நான் பார்க்கணுன்னு சொல்லிக்கிட்டு இருப்பில்ல, அந்த பெட்டி எங்கள் திருமணம் முடிஞ்சு முதல்ல காதலர் தினத்துக்காக உங்கள் அப்பா எனக்கு கொடுத்த பரிசு. அதுதான் உலகத்தின் தலை சிறந்த காதல் பரிசு அப்படின்னு நான் நினச்சிட்ருக்கேன். உங்கள் அப்பாவும் அதே எண்ணத்தில் தான் எனக்கு கொடுத்தாரு. அதனால் நான் அதை திறந்து பார்க்கவே இல்லை. நான் அதை திறந்து பார்த்து நான் என்னோடய எதிர்பார்ப்பை அதை பூர்த்தி செய்யலைன்னா அது தலை சிறந்த பரிசு இல்லாமல் போயிடுமோன்ற எண்ணத்தில் நான் இப்போ வரைக்கும் அதை திறந்து பார்க்கல. நீ ஒருவேளை திறந்து பார்க்கணுன்னு நினச்சின்னா, நான் இறந்ததுக்கப்புறம் நீ அதை திறந்து பார்க்கலாம்." அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி அவங்களும் காலம் கடந்ததுக்கப்புறம் அவங்களோட பையன் அந்த பெட்டியை திறந்து பார்க்குறாரு. அந்த பெட்டியை திறந்து பார்த்தா அந்த பையனுக்கு அதிர்ச்சியாக இருந்துச்சு. ஏன்னா அந்த பெட்டிக்குள்ளே ஒன்றுமே இல்லை. வெறும் வாசகங்கள் மட்டும்தான் இருந்துச்சு. அதில் என்ன எழுதியிருந்துச்சுன்னா, "உலகத்தின் தலை சிறந்த காதல் பரிசு அப்படின்னு எதுவுமே இல்லை. அது கொடுக்குறவங்க மனசையும் அந்த பரிசை வாங்கிக்கிறவங்க மனசையும் பொறுத்து தான் இருக்குது." அப்படின்னு எழுதியிருந்துச்சு.